Solomon. How are you, champion? All good. How are you? So nice to see you. Yeah, good. Fatima, you were Vijay John. A Hi, big shot sir. in Hi. IFL. No, I'm not a big shot or anything of that sort. I just stay with the team, transport, like a minor logistics partner. Champion, நீ சொன்ன மாதிரி the decision makers are the broadcasting channels, okay? அப்புறம் நீங்க தேடுற ஆளு கரெக்ட் தான், சிவா. See, but now ஒரு பர்சனல் ட்ராஜடியிலேருந்து இப்போ தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவன் குழந்தைய அவனே தனியாக பார்த்துக்கிற சுச்சுவேஷனில் இருக்கான். எனிவே I'll talk to him, okay? Thank you, sir. நான் இவ்ளோ கிட்ட வருவேன்னு எதிர்பார்க்கல. இது இப்போ See, Fatima, your commentary is good. It's quite amazing actually, okay? ஆனா அது மட்டும் நீ ஐஎஃப்எல்ல கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு பத்தாதுன்னு எனக்கு தோணுது. கமெண்டேட்டர் ஆகிறதுக்கான ப்ராசஸே வேற. எனிவே நெக்ஸ்ட் மண்டே, நாளை மறுநாள் ஐஎஃப்எல் ஆர்கனைசிங் கமிட்டியோட மீட்டிங் நடக்க போகுது. அண்ட் சிவா கண்டிப்பாக அங்கே இருப்பான். ஸோ நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். நீயும் சிவாவை மீட் பண்ண ட்ரை பண்ணு, ஓகே? Thank you, sir. ஹலோ எங்க போறீங்க? இங்க உள்ளதா இங்க ஐஎஃப்எல்ல மீட்டிங் நடக்குதுல்ல, அதுல ஒருத்தர் பார்க்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. உள்ளலாம் போக கூடாது. அது இல்ல, நான் காலையில வர சொன்னா. உள்ளலாம் போக கூடாது. உள்ள ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஓ, நீங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றீங்களா? என் பேரு ஃபாத்திமா நூர்ஜஹான். இந்த ஃபுட்பால் கமெண்ட்ரிலாம் பண்ணுவேன். கமெண்ட்ரியா? இங்க நடக்கிற ஃபுட்பால்க்கா? See, we received some complaints. We don't want to ruin the name of the tournament. So be careful about the tenders and contracts. You get me? ஹலோ சார், இங்க ஒரு பொண்ணு ஒன்று வந்திருக்கு. பாம்பேல இருந்து வந்தவங்கள பார்க்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. சிவான்னு சொன்னாங்க சார். பொண்ணா? ஆ. யாரு? பேர் என்னன்னு கேட்டு சொல்லு. பேர் என்ன? ஃபாத்திமா. சார், பேரு ஃபாத்திமாவா? டேய், மூடிட்டு போன வைடா. இங்க தலைக்கு மேல வேலை போய்கிட்டு இருக்கு. அவளை உள்ள விட்ட உன்னை வெளியில அனுப்பிச்சிரும் பாத்துக்க. சரி, போன வைடா. என்னதான் ஆச்சு? அது இல்ல சார். அது மேடம் கொஞ்சம் இன்டர்னல் இஷ்யூஸ். உன்னால நான் வாங்கி கட்டிட்டேன். கிளம்பு. கிளம்புமா. என்னாச்சு? நான் யார்கிட்ட பேசுனீங்க? ஜெயஸ் சார். யாரா இருந்தா உனக்கு என்ன? முதல்ல நீ கிளம்பு. என்ன சொன்னாரு? அட சொல்றல, ஒன்னே எதுவும் சொல்லல. உள்ள விட்டுறக்கூடாது மட்டும் சொன்னாங்க. நீ முத கிளம்பு. வா. போன்னு சொல்றல. இங்க வெயிட் பண்றதுனால பிரச்சனை ஒண்ணும் இல்லல? அவர் வரும்போது மட்டும் உன்னை பார்த்தாருன்னா ஏன் வேலை போயிடும். ப்ளீஸ் அங்க போய் நில்லு. போ. தேங்க்ஸ்ண்ணா. ஆ. அவங்க கிளம்பிட்டாங்க. நல்ல வேலை அவங்க உன்னை பார்க்கல. நிறைய வேலை போயிருக்கும். ஏன்னா இப்படி பண்ணீங்க? எங்க இருந்து தான் நமக்குன்னு வராங்களோ. பார்க்க முடியல. நான் தான் சொன்னேன்ல சிவாவோட ஷெட்யூல் என்னன்னு. See, you can't catch him this season. I think he's going to Portugal today or tomorrow or something, okay? இந்த மேட்சஸ் ப்ராட்காஸ்ட் பண்றத பத்தி அவனுக்கு அங்க ஒரு மீட்டிங் இருக்கு. I can't do anything. அப்புறம் அந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் ஜெயேஷ் இருக்கானே, அவன் தானே உனக்கு எப்பவுமே பிரச்சனையா இருக்கான். அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணு. என்ன இது சாம்பியன்? இத கொஞ்சம் கேளு. மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்துல கேட்டரிங் நடத்துற கான்ட்ராக்டுக்கு நான் அவங்க கிட்ட கேட்டது 40 லட்சம் ரூபா. முதல்ல அவங்க முடியாதுன்னாங்க. கொஞ்சம் நான் பேசி பார்த்தேன், அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம கிட்ட எல்லாம் யாராவது வச்சுக்க முடியுமா? சாலமன்
எல்லாத்துக்கும் சேர்த்துதான், எல்லாத்துக்கும். புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. ஐயோ ரொம்ப நாளா அடக்கி வச்சிருந்தேன். ஒரே டைலாக், ஒரே அடி, கிளீன் ஃபீல்ட். யாரு சொன்னா? உனக்கு தெரியுமா, எவ்வளவு பெரிய யுத்தமா இருந்தாலும் பேச்சுவார்த்தை இல்லாம முடிய வாய்ப்பே இல்ல. நீ ஒரே அடியில முடிச்சிருவியா? அடிச்சு முடிச்சிட்டேன், ஒருத்தனுக்கும் தெரியாது. அவன் அடி வாங்கின அசிங்கத்தை அவனால வெளியே கூட சொல்ல முடியாது. ஏன் செல்ல ஃபாத்து, தயவு செஞ்சு இதை வெளியே சொல்லிடாத. ஃபாத்திமா, ஷோ, இது புடி, கொஞ்சம் பாத்துக்கோ. முதல்ல கேரளா எஃப்சி, அப்புறம் ஐ லீக், ஐஎஃப்எல்க்கு செலக்ட் ஆயிருவான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த நேரம் அது. அப்போ ஐ லீக்ல விளையாடும்போது டோப்பிங்ல மாட்டிக்கிட்டான். ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அவனை பேன் பண்ணி இப்போ 1 வருஷம் ஆகுது. அது எனக்கு தெரியும். நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன் அதை பத்தி. ஆனா இது ரொம்ப நாள் முன்னாடி இல்ல. திரும்பி வர முடியாதா? சொல்றது வேணா நம்ம சொல்லிடலாம், ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்ல. செய்யாத ஒரு தப்புக்கு இந்த உலகமே நம்மளை அசிங்கப்படுத்தும் போது அதுல இருந்து வெளியில வர்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஃபாத்திமா. அப்படின்னா? அப்படின்னா அப்படின்னா தட் வாஸ் சீட்டிங். அவரோட டீமோட டாக்டர் வேற ஒரு ஆளுக்காக செஞ்சு கொடுத்தாரு. அந்த ஜெயேஷே இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்றாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லாதப்ப கொடுத்த மருந்துல இந்த அனபாலிக் ஸ்டெராய்டு கலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு அந்த டாக்டரையும் தூக்கிட்டாங்க. ஆனாலும் சாலமன் பிரச்சனை இன்னும் சரியாகல. அதோட டிசிஷன் இன்னும் 1 மந்த்ல வரும். அதுக்குள்ள புதுசா பிரச்சனைய. அதான் நானும் அவன்கிட்ட சொன்னேன், எனக்காக பேச போய் தேவையில்லாத பிரச்சனை. அவனை தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் டிப்ரெஷனுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருந்தான். சரி, அதை விடு. நீ இந்த 4 நாள் ஊருக்கு போய் என்ன பண்ண போற? மலப்புரம் ஃபுட்பால் ஃபெடரேஷன் கூட ஒரு சின்ன டீலிங் இருக்கு. ஒரு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் டோர்னமெண்ட்டாம். ஆ. சும்மா கமெண்ட்ரி தான். ஓ, அப்ப காசு காசு. ஊர்ல ஃபுட்பால் விளையாடுறது வேற லெவலா இருக்கும். மா, காலி ஆயிடுச்சு. அவளுக்கு இன்னொன்னு கொடுங்க சாப்பிட. என்ன ஃபாத்து இது? அங்க பட்னியாவா கடந்த? இது எங்க அம்மா கையால செஞ்ச பத்திரில. அடேங்கப்பா, போதும் போதும். நீ ஐஸ் வச்சதெல்லாம் போதும், என் மனசே குளிர்ந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. சீக்கிரமா ஃபாத்திமா நூர்ஜஹான், வண்டி ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிடு. பொறுமையா சாப்பிட்டுண்டா. சாப்பிட்டுட்டோம். இப்போ எதுக்கு காரு? எங்க போறீங்க? இன்னைக்கு தான் ஐஎஸ்டி ஜோன் ஃபைனல். ஏதோ இவ தான் கமெண்ட்ரி பண்ண போறா. ஃபெடரேஷன்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம்ப்பா, உங்க ஃப்ரெண்டு தானே ஃபெடரேஷன்ல அஹமத் அங்கிள்? இவங்க மம்பரம்ல சேர்ந்து விளையாடி இருக்காங்க. தெரியுமே, டொர்னாடோ முனீர். அது அந்த காலத்து விளையாட்டு. கண்ணூர் ஸ்ரீநாராயணல இருந்து திருவனந்தபுரம் ஜிவி வரைக்கும் போயிருக்கோம். விளையாடுறதுக்கும் விளையாட்டை பார்க்கறதுக்கும். அகமதால தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. அவன் அதுக்கு தகுதியான ஆள் தான். நாமளும் தான்ப்பா. அப்ப நீங்களும் வாங்கல. நீங்க என் கமெண்ட்ரி கேட்டது இல்லைல்ல, செம்மையா இருக்கும். அஹமத் அங்கிள் முன்னாடி சீன் போடலாம்ல. வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, நீங்க எப்ப கிளம்ப போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. வண்டி இருக்குல்ல, அதுல போலாம். நீங்களும் வாங்கப்பா, ஜாலியா இருக்கும் இல்ல? போலாம் வாங்க, நானும் வரேன். பொண்ணு கமெண்ட்ரி பண்றத கேட்கலாம்ல, நல்லா இருக்கும். ப்ளீஸ் பா. போயிட்டு வா முனீரே. ஐயோ, வாயடிக்கு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அண்ணா, அகமது அங்கிள் எங்க? முன்னாடியே கால் பண்ணி வர சொன்னாரு. இப்ப கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. பிஸியா இருக்காருல்ல? அகமது அங்கதான் இருக்காரு. ஆனா நீ போகாத. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நீ கமெண்ட்ரி பண்ண வேணாம். நம்ம அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம், இன்னொரு நாள். என்னன்னா அது? அகமது அங்கிள் ஃபோன் பண்ணி தானே நான் வந்தேன். என்னாச்சு? புது ஆள் வந்துட்டாங்களா? ஆளுலாம் யாரும் இல்ல, ஆனா நடக்குமான்னு தெரியல. என்னாச்சு? என்ன பிரச்சனை? பசி, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நீ உங்களை கூட்டிட்டு போ, நான் கால் பண்றேன். என்னண்ணா பிரச்சனை? நான் போய் பாக்குறேன். அகமது அங்கிளை நான் பார்த்துட்டு தான் போவேன். நீங்க வாங்கப்பா. பாத்து, அவளை உள்ள போவேன்னு சொல்லு. நீ வந்துட்டியா? அப்ப இதான் விஷயம். இதுக்காக தான் என்ன வர வேண்டாம்னு சொன்னீங்களா? நீங்க கூப்பிட்டு தானே அங்கிள் நான் இங்க வந்தேன். இப்போ என்ன? இப்போ என்ன? வந்த வழியிலே திரும்ப போயிடு. கமெண்ட்ரி மட்டும் இல்ல, இந்த ஸ்டேடியம் பக்கமே வரக்கூடாது. இங்க மட்டும் இல்ல, ஃபெடரேஷன் ஃபண்ட்ல இருக்கிற எந்த ஸ்டேடியத்துக்கு நீ வரக்கூடாது. அத சொல்றதுக்கு இவன் யாரு அங்கிள்? இவனுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு தெரியலனா தோ இவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஃபெடரேஷன் ஃபண்ட்ல இருக்கிற ஸ்டேடியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க இவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ஐயா, அது ஒரு சின்ன விஷயம் தானங்க ஐயா.
அவங்க கமெண்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஏண்டா உன் மரமட்டைக்கு இன்னும் புரியலையா? ஒண்ணு இந்த ஃபெடரேஷன் ஃபண்ட், இல்ல இவ கமெண்ட்ரி, ரெண்டுல ஒண்ணுதான். வேண்டாம் அங்கிள், எனக்காக இவங்கிட்ட யாரும் கெஞ்ச வேண்டாம். இந்த ஆளு ஒரு சரியான விஷம். பரவாயில்ல சார், நீங்க ஒன்றும் இந்த உலகத்தையே ஆள் இல்லைல்ல, என் வழியை நான் பாத்துக்கிறேன். ஃபாத்து நிறுத்து. நீ உன் வழியை பாத்துக்கோ, ஆனா அது ரொம்ப கொடூரமா இருக்கும். இனி ஒன்ன மாதிரி ஒருத்தியோட குரல் எந்த கிரவுண்ட்லயும் கேட்க கூடாது. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான சாலமன், அவனுக்கும் இருக்கு. அவனை தனியா கவனிச்சுக்கிறேன். வாடா. பிரசிடண்டையா, என்ன முடிய பார்த்து இப்படி பண்ணிட்டா? அவங்களாம் சாதாரண ஆளுங்க இல்ல, கொஞ்சம் பார்த்து பேச வேண்டாம். நம்ம தகுதிக்கு மீறின ஆளுங்களை பகைச்சுக்கிட்டா நமக்கு தான் பிரச்சனை. பார்த்துக்கோ.